ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஃபைனலி வர்க்கலா ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை விட்டுட்டு போனதுனால மனசே உடஞ்சி போயிடுச்சு. கெஸ்ட் நீங்களே வீடியோவை பாருங்கள். ஸோ 4 நாள் வீட்டில் வந்து இருக்க வண்டி வாங்கி சேர்ந்து போய் குளிப்பாட்டணும் இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் எடுத்து எடிட் பண்ணி கட்லாம் பண்ணி பார்க்குற போது இந்த வீடியோ என்ற கட் பண்ணுறதுக்கப்புறம் இவ்வளோ சிம்பிளாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கட் பண்ணி போடலாமா கட் பண்ணாமல் போடலாமா கன்ஃபியூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் ஸ்டக்காக இருந்திருக்கேன். பட் ஏகப்பட்ட மிஸ்டேக் 100% மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் எனக்கு அதே அனலைஸ் ஆகிருக்கும். இல்லை நானே வாட்ச் பண்ணுற போது எனக்கே தெரிஞ்சுன்னு எவ்வளோ தூரம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிப் எனக்கு நல்லாவே தெரியும். இது பிளான் பண்ணால் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணுவேன். அது எல்லாத்தையுமே அடுத்ததில் நான் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்புக்கான பிளானே நான் பண்ணேன். ஸோ லிட்டரலாக நான் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ 50% தான் மிஸ்டேக் பண்ணுவேன். பட் 100% பியூர் மிஸ்டேக் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன். நான் ஆபீஸில் நான் ஒத்துக்கிறேன். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மிஸ்டேக் எல்லாத்தையுமே சரி பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கான முயற்சி நான் சேஞ்ச் ஆகணும். ஸோ கண்டிப்பாக நான் மாறுவேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் தான் நம்ம கோயம்புத்தூர் இல்லாதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளைமேட்டே ஒரு மாதிரி மாறி போன மாதிரி இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் ஸ்டேட்டஸ் பாருங்கள். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மதியம் 12:16 உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ கோயம்புத்தூரோட நிலைமையை பாருங்கள். ஃபுல்லாக வந்து மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மழை மட்டும் பெய்ய மாட்டேங்குது. லைட்டாக தூளுது, ஆனால் பெருசாக மட்டும் பெய்ய மாட்டேங்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஸோ நான் வெயில் அடித்தாவே சும்மாவே மாடியில் தான் சுற்றிட்டு கிடப்பேன். இப்போ வேறு இப்படி இருக்கா, மாடி விட்டு இறங்க மாட்டேன். வீட்டில் மாடியில் என்னத்தை தான்டா நீ பிடுங்கிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. இதை தான் பிடுங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி மேலே தான் போய் நொட்டணுமா அப்படிம்பாங்க.